வெற்றிங்கிறது சிலருக்கு மட்டும்தான் சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு உங்கள மாதிரியே சாதாரணமா இருந்தவங்க எப்படி அசாதாரணமான வெற்றியை அடைஞ்சாங்கங்கிற ரகசியத்தை நாம பார்க்க போறோம். இந்த ஒரு வரிதான் இதுல தான் எல்லாமே அடங்கியிருக்கு. ஏன்னா வெற்றியாளர்கள்லாம் எங்கிருந்தோ வரல, அவங்க நம்மள மாதிரி ஆளுங்கள்ல இருந்தா உருவாகுறாங்க. இத நாம புரிஞ்சுக்கிறது தான் இந்த பயணத்தோட முதல் படி. ஒவ்வொரு பெரிய வெற்றியாளரோட கதைக்கு பின்னாடியும் ஒரு சந்தேகத்தோட ஆரம்பம் கண்டிப்பா இருக்கும். யாருமே முழு நம்பிக்கையோட ஆரம்பிக்கிறது இல்ல. எல்லாருமே ஒருவிதமான குழப்பத்தோட தான் பயணத்தை தொடங்குறாங்க. இத சொன்னவர் பிரேமானந்த். இன்னைக்கு ஒரு வெற்றியாளரா இருக்கிற அவரே ஆரம்பத்துல இந்த வாய்ப்பை 2 தடவை வேண்டான்னு சொல்லிருக்காரு. இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு ரொம்ப உறுதியா நம்பியிருக்காரு. பிரேமானந்த் உணர்ந்த அந்த தயக்கம் இருக்கு இல்லையா, அது அவருக்கு மட்டும் வர உணர்வு இல்ல. அதுதான் அந்த சுவர். புதுசா வர ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா சந்திக்க வேண்டிய பொதுவான சவால்கள். இது பார்க்கறதுக்கு நம்மளோட தனிப்பட்ட தோல்வி மாதிரி தெரியலாம். ஆனா உண்மை என்னன்னா, இது இந்த பயணத்தோட ஒரு அங்கம். இந்த பாதம் முழுக்க பூக்கள் தூவி இருக்காது. வீட்ல எதிர்ப்பு, நண்பர்களோட நிராகரிப்பு, நமக்கே நம்ம மேல வர சந்தேகம்னு இது மாதிரி நிறைய தடைகள் இருக்கும். இதுதான் பலரோட கனவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிச்சு வச்சிருது. லாவண்யாவோட சுவர் அவங்க வீட்டுக்குள்ளேயே இருந்துச்சு. ஆரம்பத்துல வருமானம் இல்லாததால அவரோட முயற்சிக்கு எந்த அங்கீகாரமும் கிடைக்கல. எப்ப பாரு போன்லயே இருக்க, என்னத்த சம்பாதிக்கிறங்கிற கேள்வி ஒவ்வொரு நாளும் அவரை காயப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஜெயபாலுக்கும் இதே கதை தான். நம்மளோட ரொம்ப நெருக்கமானவங்களே சந்தேகம் கொள்ளும்போது நம்ம நம்பிக்கையே ஆடி போயிடும் இல்லையா? இது வெறும் பணத்தை பத்தின கேள்வி மட்டும் இல்ல, நம்ம எடுத்த முடிவு சரிதானான்னு நம்மளையே சோதிக்கிற ஒரு தருணம். வெளியிலிருந்து வர்ற அழுத்தம் ஒரு பக்கம்னா, உள்ளுக்குள்ள நடக்கிற பின்னடைவுகள் இன்னொரு பக்கம். லாவண்யா அவங்க கஷ்டப்பட்டு உருவாக்குன டீமே இழந்துட்டாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நாம எல்லாமே சரியா செஞ்ச பிறகும் கூட தோல்வி வரலாம். அதுவும் இந்த பயணத்தோட ஒரு கடினமான பாடம். இந்த எல்லா சவால்களுக்கும் நடுவுல நிறைய பேர் வெறும் 6000 ரூபாய் மாத வருமானத்துக்காக கடுமையா உழைக்கிற நிதிநிலையில இருந்து தான் இந்த பயணத்தையே தொடங்குறாங்க. அப்போ இது வெறும் தொழில் தொடங்குறது மட்டும் இல்ல, ஒரு வாழ்க்கை போராட்டத்துல இருந்து வெளியே வரதுக்கான ஒரு முயற்சி. ஆனா ஒவ்வொரு சுவரையும் உடைக்க முடியும். அந்த விரக்தியோட உச்சத்துல ஒரு பொறி தோன்றும். அதுதான் திருப்புமுனை. அந்த திருப்புமுனை எப்படி நடக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். அந்த ஒத்த பொரியது சும்மா இருந்த ஒருத்தரை சாதிக்கணும்னு வெறியோட மாத்தின அந்த ஒரு தருணம் எதுவா இருந்துச்சு? யோசிச்சு பாருங்களேன், உங்க வாழ்க்கையில கூட அப்படி ஒரு தருணம் வந்திருக்கலாம். ஆச்சரியமா இருக்கு இல்லையா? அந்த திருப்புமுனை பெரும்பாலும் இந்த 3 விஷயத்துல ஒன்னாதான் இருக்கு. ஒன்னு, வெற்றிய நேர்ல பாக்குறது. இல்லனா ஒரு பயிற்சியில கிடைக்கிற தெளிவு. இல்லனா ஒரு தலைவர் தட்டி கொடுக்கிற ஆதரவு. இது அதிர்ஷ்டம் இல்ல, இது ஒரு சரியான சூழலை உருவாக்குறது. லாவண்யாவுக்கு அந்த திருப்புமுனை ஒரு விருது வழங்கும் விழாவில தான் கிடைச்சது. ஆயிரக்கணக்கானோரோட வெற்றிய அவங்க கணவர் நேர்ல பார்த்தப்போ சந்தேகம் நம்பிக்கையா மாறுச்சு. அதுவரைக்கும் அவரோட மிகப்பெரிய விமர்சகரா இருந்தவரே அவரோட முதல் ஆதரவாளரா மாறினார். பிரேமானந்துக்கு ஒரு பயிற்சி வகுப்பு அந்த தெளிவை கொடுத்துச்சு. மத்தவங்களோட வெற்றி கதைகள் தனக்குன்னு ஒரு புது பாதையை திறக்க முடியுங்கிற நம்பிக்கையை அவருக்குள்ள விதைச்சுது. சரி, அந்த பொறி பத்துக்குச்சு. இப்ப என்ன? ஆர்வம் மட்டும் போதுமா? பத்தாது, அதை செயல்ல காட்டணும் இல்லையா? சோ ஏன் செய்யணும்னு புரிஞ்சுக்கிட்டதுல இருந்து எப்படி செய்யணுங்கிற பயணத்துக்குள்ள போலாம். வெற்றிங்கிறது வெறும் செயலை மாத்துறது மட்டும் இல்ல, சிந்தனைய மாத்துறது. இடது பக்கம் பாருங்க, அது தனியா நின்னு போராடுறது. வலது பக்கம் ஒரு வழிகாட்டியோட சேர்ந்து பயணிக்கிறது. இந்த மனநிலை மாற்றம் தான் உண்மையான வெற்றிக்கான அஸ்திவாரம். பிரேமானந்த் ஒரு முக்கியமான உண்மையை உணர்ந்தாரு. உண்மையான பாதுகாப்பு நம்மளோட டீம் இல்ல, நம்மளோட திறமை தான். டீம் உடையலாம், ஆனா நம்ம அறிவு எப்பவுமே நம்ம கூட இருக்கும். இதுதான் உண்மையான சுதந்திரம். இங்க ஒரு தெளிவான ஃபார்முலா தெரியுது பாருங்க. விடாம கத்துக்கணும், டெய்லி வேலை செய்யணும், அப்புறம் சிஸ்டத்தை முழுசா பயன்படுத்திக்கணும். வெற்றிங்கிறது ஒரு நாள்ல செய்யற செயல் இல்ல, அது ஒரு பழக்கம். ரொம்ப முக்கியமா ஜெயபால் உணர்ந்த மாதிரி, சந்தேகம் நம்மள சூழ்ந்திருக்கும் போது நம்ம லீடரை நம்பணும். கைவிட்டுடலான்னு தோன்ற நேரத்துல நம்மள தூக்கிவிட ஒரு கை இருக்கிறது தான் இந்த பயணத்தோட மிகப்பெரிய பலம். இந்த பயணத்தோட இறுதி இலக்கு நீங்க ஜெயிக்கிறது மட்டும் இல்ல, நீங்களே ஒரு ஏணியா மாறி மத்தவங்கள வெற்றிக்கு அழைச்சிட்டு போறதுதான். இதுதான் உண்மையான தலைமை பண்பு. இது லாவண்யாவோட முதல் விருது விழா. மேடையில அவங்க மட்டும் தனியா நின்னாங்க. அவங்க டீம்ல இருந்து வேற யாரும் அங்க இல்ல. இதுதான் ஒரு தொடக்கம். ஆனா அடுத்த வருஷம் பாருங்க, அதே லாவண்யா இப்போ 15 பேரோட நிக்கிறாங்க. இது வெறும் நம்பர் இல்ல, இது ஒரு தலைவரோட வளர்ச்சி. தனி ஒரு ஆளா ஆரம்பிச்சவங்க இப்போ ஒரு படையையே உருவாக்கியிருக்காங்க. உண்மையான திருப்தி எதுல இருக்கு தெரியுமா? நம்ம வெற்றிக்காக கைத்தட்டல் வாங்கறதுல இல்ல, நாம உருவாக்கின தலைவர்களுக்காக நாம கைத்தட்டும் போதுதான் அது கிடைக்கும். இதுதான் இந்த பயணத்தோட உச்சகட்டம்.
ஆக கடைசியா உங்களுக்கு ஒரு கேள்வி. உங்க குடும்பத்தோட ஒரு சின்ன சந்தேகத்தை உடைக்க ஒரே ஒரு நிகழ்ச்சி போதுமானதா இருந்தா அந்த ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்க நீங்க தயாரா? உங்க எதிர்காலத்தை மாத்தப் போற அந்த ஒரு படி இன்னைக்கு நீங்க எடுக்கிற முடிவா இருக்கலாம்.